ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது விஜே பார்வதி இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் கண்டென்ட் குயின் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பேரை வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீசன் 9 பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கிங்காக வந்து யார் இருந்தாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். திவாகர். அவருக்கு என்ன நிலைமை நடந்துச்சு? இந்த பிக் பாஸ் விட்டு போனாரா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் போனாரா இல்லையா? அது எல்லாருக்குமே செம ஷாக்காக இருந்துச்சா? ஏன் ஷாக்காக இருந்துச்சு? அவரே பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்துட்டு பீக்கில் 3 வாரம் எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியாக வந்து அதிகப்படியான ஓட்டு வாங்கின ஒரு ஆள். அவருக்கு கடைசியில் என்ன ஆகிடுச்சு? ஓட்டே இல்லாமல் வெளியே போன ஒரு ஆளாக மாறினார். ஆனால் கண்டென்ட்டை சும்மா சூப்பராக கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸ்டார்டிங்கில் யாருமே வந்து பேசலை, மிக்சராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன் விஜே பார்வதி கூட ஃபஸ்ட்டு வாரம்லாம் தெரியவே இல்லை வெளியே. சரிங்களா? அப்படிப்பட்ட நபருக்கு அந்த மாதிரி நிலைமை. இப்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் விஜே பார்வதி எப்போ வேணாலும் கழட்டி ஓட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு டப்புன்னு இது விஜே பார்வதி எப்போடா சான்ஸ் கிடைக்கும் வெளியே அனுப்பிடலாம். ஏன்னா விஜே பார்வதிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சீசன் 9ல் எந்த கண்டஸ்டன்ட்காவது விஜே பார்வதி அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இது வரைக்கும் வந்திருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தருக்கும் இருக்காது. சரி, விஜே பார்வதியை திட்டின அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் யாரையாவது திட்டிருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கும் நடந்திருக்காது. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஜே பார்வதியை கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இப்போ ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரும்பாலும் வந்துட்டு இந்த டாப் 5ல் வந்துட்டு எப்பயுமே கண்டிப்பாக விஜய் டிவியில் இருக்கிற ஆக்ட்ரஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அது எந்த சீசனாலும் பாருங்கள். போன வாட்டி பவித்ரா இருந்தாங்களா? பயங்கர ஷாக்கிங், என்னங்க பவித்ரா வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சீசன் எல்லா சீசன்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு 3 பிளேஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னு இருக்கும்போது விஜே பார்வதி அவ்வளோ தூரம் கூட்டு போகணுன்னா விஜே பார்வதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மக்கள் மத்தியில் இருந்தால் அவங்க கூட்டு போவாங்க, இல்லைனா கூட்டு போக மாட்டாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனைனா இவங்களோட செயல்பாடுகள் இப்போ கொஞ்ச நாளாக, அதாவது லாஸ்ட்டாக ஒரு 3 வாரம் பார்த்தீங்கன்னா கமருதீன் பக்கம் போகாமையே இருந்தாங்க. கரெக்டாக ஃபுல்லாக அரோராவும் கமருதீனும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அரோரா வந்து விஜே பார்வதியை கழுவி ஊற்றுவாங்க, இவரும் கேட்டுகிட்டே சிரிச்சின்னு உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் அரோரா வரதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி சிரித்த ஆள் தான் நம்ம கமருதீன். நான் வந்து கமருதீனை வந்துட்டு இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கமருதீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இந்தளவுக்கு ஒரு பாரபட்சமாக, அதுவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பொசசிவ்னஸும் இருக்குமா விஜய் பார்வதி சபரிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது, ஆனால் இவர் கொடுக்க மாட்டாராம். அதான் ரம்யா அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸியாக, உன் லவரை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸியாக. அதுவும் அந்த பொண்ணுக்கு யாருமே வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கல அப்படின்போது நீ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பொண்ணு கொடுத்துட்டு உன் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். நீ உன் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணாமல் இந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு 2 பேருக்கு நான் அட் டைம் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நான் விஜய் பார்வதிக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டு இது எந்த விதத்தில் நியாயம்னு ரம்யா அழகாக நேற்று பேசியிருப்பாங்க. இப்போ என்னென்னா விஜய் பார்வதி திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு எடுக்கிறாங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் வந்துட்டு அதான் கேமரா முன்னாடி வந்து, அம்மா நான் யார் இப்போ பக்கம் போக மாட்டேம்மா, உனக்கு தெரியும் என்னை பற்றி, அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்கன்னு பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? அங்கே தான் போய் விழுறாங்க. நேற்றுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காதல் சாங்கு. நேற்று ஃபுல்லாக நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரே யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய லவ் ஃபெயிலியர் சாங்காக எடுத்து பாடுறாங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன ப்ரோ இந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் பாம் பக்ரியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா கண்டென்ட் குயினாக இருக்காங்க, கண்டென்ட்டை கொடுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு கம்முன்னு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் போனீங்கன்னா வியானாக்கு என்ன நிலைமை நடந்துச்சோ அதுதான். ஏன்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து பயங்கர மாசாக இருந்தாங்க, ஓட்டெலாம் தாறுமாறாக வந்துட்டுருது. லாஸ்ட் 3 வாரமாக பார்த்தீங்கன்னா வியானாவோட ஓட்டு வந்துட்டு சறுக்குன்னு கீழே சறுக்கின்னு கிடக்குது. அதுலேயும் நேற்றுலாம் வியானா வச்சு செஞ்சார், பார்க்கல நீங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இதே விஜய் சேதுபதி அவர்கள் தான் பாராட்டினார். ஸோ இப்போது இவங்க பண்ணுற விஷயங்கள் 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. கமருதீன் கண்டுக்கவே இல்லை. இப்போ லெட்டருமே கமருதீன் யாருக்கு எழுதியிருக்காருன்ற மாதிரி அப்படின்ட்டு வருதுன்னா அரோராவுக்கு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அரோரா வந்து விஜய் பார்வதிக்கு எழுதியிருக்காங்களா கேட்டிங்கன்னா அது டவுட்டு, அது திவ்யாக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ இவருமே திவ்யாவுக்கு தான் எழுதியிருக்கார் போல இருக்குது, நம்ம கானாவினத்தம். இப்போ விஜய் பார்வதி மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறாங்க. கமருதீனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, அன்பே கம்மு, உன்னுடைய குழந்தைத்தனமான விஷயம் நீங்கள் இல்லாத நேரத்தை செருப்பு தூக்கி போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கமருதீனை நம்பாமல் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களே அதை தயவு செஞ்சு பண்ணுங்கன்றேன். ஏற்கனவே உங்களை சுற்றி அவ்வளோ கன்னி வெடிகள் இருக்கும்போது, அதாவது கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியாக இருக்கும்போது இந்த காதல் உங்களுக்கு தேவையான்னு கேட்குறேன். கால் வைக்கிற இடத்துல கன்னி வெடி இருக்கும்போது காதல் தேவையான்னு கேட்குறேன். சூப்பராக இருக்குல்ல? ஏன்னா
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அந்த காதல்ன்ற ஒரு ட்ராக்கில் போயிட்டாங்கன்னா அப்படியே மாறிடுறாங்க. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் அவர் பேச வந்தார். போய் அவர் மடி மேலே அப்படி காலை வச்சு நீ மட்டும் அரோரா கூட பேசுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அப்படியே மாறிட்டாங்க. அவர் சாரின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணார். காலையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ போயிட்டு ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி இருக்குன்னு, எனக்கு இப்போ அப்படி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓ உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி தோணுதுன்னா அப்போ ஏன் அரோரா கடை பேசிகிட்டு இருக்கீங்க? அரோரா கடை பேசும்போது ரேஷன் கார்டு ஞாபகம் தரல, ஆனால் விஜய் பார்வதி கிட்டே பேசும்போது ரேஷன் கார்டு ஞாபகம் வருது. ஓகே, அப்போ இது யார் மேலே தப்பு? விஜய் பார்வதி மேலே தப்பு. புரியுதுங்களா? இதை விஜய் பார்வதி தான் சிந்திக்கணும். அப்போயே அமித் கிட்ட புலம்புறாங்க, கரெக்டு எனக்கு புரியுது அப்படின்றாங்க. இல்லை நான் விலகணும் அப்படின்றாங்க. கானாவனத்துக்கிட்ட நான் விளைவிக்கிறேன் அப்படின்றாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் ஏன் எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அன்பே கம்மு தேவையா நான் கேட்குறேன். நீங்கள் அன்பே கம்முன்னு சொல்கிற பதில் உங்கள் வேலையை கம்முன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இல்லைனா கும்முன்னு உங்களை தூக்கி வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. அதனால் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இல்லைனா சப்போஸ் ஆதரவு இன்றைக்கி அதாவது ஃபுல்லாக வந்து இதுதான் பரபரப்பான பேச்சு. ஆதரவு வராங்க சரிங்களா? சப்போஸ் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வேலையாக ஆதரவை வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், போய் விஜய் பார்வதிக்கிட்ட கமருதீன் பற்றின விஷயங்களும் அரோரா பற்றின விஷயங்களும் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. அப்படிதான் நம்மளோட தாழ்மையான கருத்து. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். பாய் நண்பர்கள்.